வரி உரிந்திருக்கின்ற நிர்வாகிகள் யாராவது பெயர் விடுபட்டிருந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல, எழுதி கொடுத்தவருடைய பொறுப்பு தான் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக வரி புரிந்திருக்கின்ற மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகளை, கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, திரளாக வரி புரிந்திருக்கின்ற மகளிர் அணியை சார்ந்த தாய்மார்களை, சகோதர சகோதரிகளை, வரி புரிந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த நல் வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் நான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதில் உள்ளபடியே இன்று இங்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தின் மூலமாக திரும்பவும் உங்கள் எல்லாம் பார்க்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அருமையண்ணன் செல்வேந்தன் அவர்கள் கடந்த 28 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற நிகழ்வுகளை பற்றி சொன்னார்கள். அவர் மாவட்ட கழகத்தினுடைய இளைஞரணி செயலராக, மாவட்ட கழக செயலராக, கொள்கை பரப்பு செயலராக பணியாற்றிய போது அவருக்கு கீழ் பெரியகுளம் நகர இளைஞரணி துணை செயலராக பணியாற்றுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை என் வாழ்நாளில் நான் முதலாக அரசியல் பெற்ற பதவி என்பதனை நான் இங்கு நன்றியோடு நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றேன். அவருடைய பேச்சுக்கள், அருமை அண்ணன் காளிமுத்து அண்ணனுடைய பேச்சுக்கள், 2 பேருக்கும் போட்டி வைத்தால் யார் வெற்றி வருவார்கள் என்ற நிலையில் யாராலும் தீர்மானிக்க முடிவாக அந்த காலகட்டத்தில் இருந்தது. அவர்களால் நாங்கள் பார்த்து வியப்போடு பார்ப்போம். சரளமாக திறந்துவிட்ட மடையிலிருந்து தண்ணீரை எப்படி திறந்து விடுகிறோமோ அது போற வேகத்தில் அது மாதிரி பேசுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கிய படைப்பாளராக, பண்பாளராக, அரசியல் மேடை நாகரிகங்கிறது அனைத்தையும் கொண்டு வந்து ஒருங்கே மக்களுடைய சிந்தனையில் கொண்டு கொள்கின்ற ஒரு அருமையான பேச்சாளராக, எங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக, ஆசிரியராக இருந்தார்கள் என்பதை நான் இங்கு நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதிமுக என்ற இயக்கத்திலிருந்து அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டு இம்மாதிரியான கூட்டங்களில் என்னை கலந்து கொள்ள செய்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை தந்திருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் என்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய இயக்கத்தை பற்றி நான் முன்பிருந்த தலைவர் அம்மா அவருடைய தலைமையின் கீழ் பணியாற்றுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மாண்புமிகு அம்மா அவர் எனக்கு நகர்மன்ற தலைவராக, தொடர்ந்து 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக என்னை பணியில் அமர்த்தினார்கள். அப்போதெல்லாம் அரிமன்னன் செல்வேந்தன் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த பதவிகளில் நான் தலைமைக்கு கட்டுப்பட்டவனாக, விசுவாசமிக்கவனாக உழைத்திருக்கிறேன் என்பது உங்களுக்கும் நன்றாக தெரியும். இன்றைக்கு கூட அனைவர் பேரையும் வாசிக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பொதுவாக இங்க இருக்க பொறுப்பாளர்கள் என்றால் என்ன நினைப்பாங்கன்னா, நீங்க பேசுறீங்களோ இல்லையோ, ஆனா பொறுப்புல இருக்க, நிர்வாகத்தில் இருக்க எங்க பேரை நீங்க அவசியம் சொல்லியாக வேண்டும் என்று அவர்களுடைய மனங்களில் இருக்கின்ற குமுறல் எனக்கு நல்லாவே தெரியும். ஏனென்று சொன்னால் ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு பேரை விட்டுட்டு போயிடுவான், போகும்போது காரை நிப்பாட்டி ஏன் எங்க பேரை சொல்லலை நீங்க அப்படின்னு எங்களுக்கு அன்போடு கண்டிக்கின்ற ஒரு தன்மையையும் நான் இந்த பகுதி மக்களிடம் நான் நன்றாகவே அறிவேன் என்பதையும், இந்த ஆண்டிபட்டி தொகுதி புரட்சி தலைவர் அவர்களை முதலமைச்சர் ஆக்கிய தொகுதி, மாண்புமிகு அம்மா அவர்களையும் முதலமைச்சர் ஆக்கிய தொகுதி என்ற பெருமை உங்களுக்கு இருக்கிறது என்பதனை நான் இங்கு நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 50 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் என்னுடைய பணி நிறைவாக இருந்தது. நிறைவாக இருந்தது காரணத்தை தான் என்னை பொதுக்குழுவில் அவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்படி எப்போது
காலமாய்வார்கள் என்ற எதிர்பார்த்து காத்திருந்து அம்மா இறந்ததுக்கு பின்னால் 2016 கடைசி மாதங்களில் அவருடைய வேலையை ஆரம்பித்தார்கள். நான் எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு சம்பவம் எனக்கு எதிராக நடக்கும் என்று. ஏனென்று சொன்னால் அம்மாவுடைய தலைமையின் கீழ் பணியாற்றுகிற நான் எத்தனையோ நிர்வாகிகளை அம்மாவிடம் அழைத்து சென்று அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு பல்வேறு பதவிகள், சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, கிட்டத்தட்ட 9 அமைச்சர்களை அம்மா அவர்கள் அவர் தவறு செய்தார் என்று பொறுப்பிலிருந்து விடுவிக்கின்ற போது நான் அம்மாவிடம் சொல்லி, கடந்த காலங்களில் அவர் கழகத்திற்கு பணியாற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லி அதை தடுத்து நிறுத்தியவன் உண்டு. அவர்களும் ஒன்று சேர்ந்து கொண்டு என்னை வெளியேற்றுகின்ற பணியில் ஈடுபட்டிருந்தார் என்று எண்ணுகின்ற பொழுது நான் மிகவும் மன வருத்தப்பட்டேன். அந்த மன வருத்தத்தின் அடிப்படையில் சின்னம்மா அவர்கள் பழனிசாமி அவர்களை அம்மா காலமானதுக்கு பின்னாலே என்னை முதலமைச்சராக நியமித்தார்கள். அதற்கு பின்னாலே 3 மாதம் கழித்து பழனிசாமி அவர்களை நியமித்தார்கள். வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு, தலைவர் அம்மா இறந்ததுக்குனால தர்ம யுத்தத்தை ஆரம்பித்தேன். அந்த தர்ம யுத்தத்தில் பழனிசாமி சின்னம்மா அவர்களால் முதலமைச்சராக்கப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம், முதலில் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது நாங்கள் தான். அடுத்ததுக்கு பின்னால் பழனிசாமி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது என்னிடமும் நம்முடைய டிடிவி சார் அவர்களிடமும் இருவரும் சேர்ந்தால் அவர் மந்திரியிலிருந்து சபையிலிருந்து தூக்கி எறியப்படுவார். அந்த சூழ்நிலை இருந்தது. அதற்கு முன்னால் என்னை சந்தித்து கழகம் பிளவுபட்டு இருக்கின்றது, நீங்கள் நினைத்தால் ஒன்றுபடுத்தலாம் என்று சொன்னதின் அடிப்படையில் நான் அதற்கும் ஒத்துக்கொண்டு காரணத்தினால் என்னிடம் வந்து பல்வேறு பழனிசாமிக்கு ஆதரிக்காதவர்கள் அவரை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அதை நான் ஏற்கவில்லை. ஏற்காமல் பழனிசாமிக்கு அந்த நிலையில் நான் ஆதரவு தந்ததனால் தான் அவர் 4.5 ஆண்டு காலம் பதவியில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, முதலமைச்சராக இருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த நன்றி கூட இருக்காமல் ஆரம்பத்திலிருந்து என்னை எப்படியாவது அரசியலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் செயல்பட்டார். அதைத்தான் நான் எதிர்த்தேன். நீங்கள் முதலாக என்னிடம் வந்து பேசுகின்ற பொழுது வேலுமணி தங்கமணி என்ற அமைச்சர் தான் என்னிடம் வந்து பேசினார்கள். நீங்கள் பொதுச் செயலாளர் இருங்கள், அவர் முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தில் அவர் முதலமைச்சராக நீடிக்கட்டும் என்று சொன்னார்கள். நான் எனக்கு எந்த பதிவும் வேணாங்க, அவரே முதலமைச்சர் பொதுச் செயலாளர் வந்து யாராவது ஒருத்தர் எடுத்துங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் இருங்க, கட்சி பண்ணி நீங்கள் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு ஒத்துக்கொண்டேன். அடுத்த நாள் இணைப்பு தேர்தி குறித்தாகிவிட்டது, நேரம் குறித்தாகிவிட்டது. நைட்டு 11 மணிக்கு முதலமைச்சராக இருக்கின்றவர் எனக்கு தான் அரசியலில் கட்சியில் பதவி வேணும்ல அப்படின்னு கேட்கும்போது அப்போதான் இந்த ரெட்டை ஒருங்கிணைப்பாளராக என்னை கொண்டு வர்றாங்க. ஏன்னா ஏற்கனவே பொதுச் செயலாளர் வந்து அம்மா தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்களே பொதுச் செயலாளர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா அவர்கள் தான். அதனால் பொதுச் செயலாளர் பதவி யாருக்கு வேணாம் என்று முடிவெடுக்கப்பட்டு என்னை ஒருங்கிணைப்பாளராக நீங்கள் அவர் முதலமைச்சராக இருக்குன்னு சொல்லி அந்த பணி முடிந்தது. நைட்டு 11 மணிக்கு அவர் நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் இருங்க, அவர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னது சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு திரும்ப இன்னொரு கொஸ்டின் கொண்டு வர்றாங்க. என்னன்னா, ஒருங்கிணைப்பா ஒரு கட்சியினுடைய நடவடிக்கைகள் அனைத்திலுமே ஒருங்கிணைப்பாளர் நானும் இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி கையெழுத்திட வேண்டும். இது எப்படி சாத்தியப்படும்? இது சாத்தியப்படாதுங்க. பின்னால பெரிய பிரச்சனை இருக்குது. ஒரு சின்ன சின்ன மனசாங்கல் வந்தால் கூட அந்த முடிவெடுப்பதில் தாமதமாகும் என்பது கருத்து வேற்றுமை உருவாகும் என்று சொன்னதன் அடிப்படையில் அவர்கள் ஏற்க மறுத்தார்கள். சரி, நான் வேணும்னு உதறினேன்னா பன்னீர்செல்வம் கழகம் இணைவதற்கு தடையாக இருக்கிற சில தவறான கருத்து தொண்டர்களும் பரவிடம் என்று நான் அதற்கு சரி என்று சொல்லிவிட்டேன். நான் அரசியலில் இருந்து ஒரு தவறு செய்தேன் என்று சொன்னால் பழனிசாமி அரசை காப்பாற்றியது. அவருக்கு இணை ஒருங்கிணைப்பாளர் கழகத்தினுடைய அத்துணை நடவடிக்கைகளும் கையெழுத்திடுவது என்று ஒத்துக்கொண்டதுதான். 4.5 வருஷம் அவர் என்னென்ன செஞ்சாலும் அதுக்கெல்லாம் ஒத்துழைச்சு போயிட்டேன். கண்ணை மூடிக்கிட்டு இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, கழகம் என்னால் பிளவுபடக்கூடாது என்று.
கடைசியில் தேர்தல் 2016 முடிஞ்சு 2021 தேர்தல் வருவதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால அப்பதான் பிரச்சனை கலப்புறாங்க. ஒற்றை தலைமை என்ற பொதுச் செயலாளர் பதவி உருவாக்கப்பட வேண்டும் என்று. நீங்க தான் பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்களை பொதுக்குழுவை வச்சு நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் என்று முடிவெடுக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுத்து விட்டோம். இப்ப நீங்களே திரும்ப பொதுச் செயலாளர் அம்மாவுடைய பதவியை அவருக்கு அந்த பதவி நிரந்தர பொதுச் செயலாளர் பதவியை நீக்கிவிட்டு பொதுச் செயலாளர் உருவாகும் என்று சொன்னால் மாண்புமிகு அம்மாவுக்கு துரோகம் செய்தமாகாதா என்று நான் சொன்னேன். அதை காதலே வாங்கிக்கல. அடுத்த வாரம் இன்னொரு வாரம் அதுக்கடுத்த வாரம் என்ன சொல்றாங்கன்னா, வர்ற சட்டமன்ற தேர்தல் எந்த சட்டமன்ற 2021 அவர் தான் முதலமைச்சர்னு நம்ம தீர்மானம் போடணும் அப்படின்றாங்க. எங்க 1980 திமுகவும் காங்கிரசும் உடன்பாடு கொண்டது. அந்த உடன்பாட்டில் ஆளுக்கு 117 117 பிரிச்சாங்க. பிரிச்சனா தலைவர் ஒரு சொன்னார், சரி பிரிச்சுக்கிட்டீங்க சந்தோஷம். ஏன்னா 77 தலைவரே முதலமைச்சர், 80 அந்த தேர்தல். யார் முதலமைச்சர் அப்படின்னு கேட்டாரு. கேட்டான கலைஞர் முதலமைச்சர்னு அறிவிச்சிட்டாங்க. அப்பதான் நான் என்ன தவறு செய்தேன், ஏன் என் ஆட்சியை கலைத்திருந்த தலைவர் அவர்கள் சுற்றுப்பயணம் போறார். 2ஆம் முறை தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டார். அந்த நிலைமை இப்பொழுது நீங்கள் முதலமைச்சரை முன்கூடியே நீங்கள் அறிவித்தீர்கள் என்று சொன்னால் தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று சொன்ன கேட்கல. அவங்க அறிவிச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. 2021 தேர்தல் வருது. முதலமைச்சர் பழனிசாமி அறிவிச்சாங்க. கலைஞர் நம்ம கழக தலைவர் தளபதியை ஒரு கொஸ்டின் போட்டார். நம்ம பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள்லாம் தளபதியை பார்த்து, பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டாரே, நீங்கள் எப்போது ஆரம்பிக்க போகிறேன்னு கேட்டார். பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாரா? உறுதியாக நான் வெற்றி பெற்று தமிழ்நாடு முதலமைச்சராக வருவேன் என்று அன்றைய தினம் 2021 தளபதி அவர்கள் சொன்னார்கள். தளபதி அவர் சொன்னபடியே அவர் வெற்றி பெற்று முதலமைச்சரானார். இந்த 5 ஆண்டு காலம் முதலமைச்சர் என்ற பொறுப்பிலே இருந்து கொண்டு மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகள், கடமைகள், பொறுப்புகள் இவைகளெல்லாம் முத்தமிழறிஞர் கலைஞரிடம் பயிற்சி பெற்ற காரணத்தினால் மிக தெளிவாக மக்களுக்கு என்ன தேவையோ, நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ, நாட்டு வளர்ச்சி என்ன தேவை என்று பார்த்து 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 கூர்ந்து கவனித்து செயலாற்றுகின்ற முதலமைச்சராக இந்திய அளவில் பொருளாதார வளர்ச்சி 7% கீழாக இருக்கின்ற நேரத்தில் தமிழகத்தில் மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் 5 ஆண்டு காலத்தில் பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கு 11.08% உயர்ந்ததற்கு காரணம் மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சருடைய ஓயாத பணி, கடமை. அவர் தன் உடல்நிலையை கூட பாராமல் இரவு பகலும் ஒரு பக்கம் கட்சி ஒரு பக்கம் ஆட்சி, இவை இரண்டையும் 2 கண்களாக பாவித்து அவர் பணியாற்றுகின்ற விதம், நடந்து கொள்ளுகிற முறை, சட்டமன்றத்தில் அவர் நடந்து கொள்ளுகிற முறை, சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் தோழமை கட்சியில் பேசுகின்றதெல்லாம் உன்னிப்பாக கவனிக்கின்ற முறை. ஒரு நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் கூட பேசுகின்ற வாய்ப்பை பேசி முடிச்சாச்சு, உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் உட்காருங்க, நீ வாய்ப்பு இல்லை என்று சொன்னவர் கூட தளபதி அவர்கள் இழந்து அவருக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படி சொன்னார்கள். அந்த அளவுக்கு பொறுமையோடு பேரறிஞர் அண்ணா அவர்கள் எப்படி சட்டமன்றத்தை நடத்தினார்களோ, முத்தமிழறிஞர் எப்படி சட்டமன்றத்தை நடத்தினார்களோ, அந்த அடிப்படையில் நம்முடைய தளபதி அவர்கள் சட்டமன்ற மாண்புகளை காப்பாற்றப்பட வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துகளுக்கு முறையாக உரிய பதிலை தர வேண்டும் என்றுதான் அவர் சபையை நடத்தி காட்டினார் என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு அனுபவம், நம்முடைய முத்தமிழ் அறிஞருடைய அனுபவம் ஒருங்கி பெற்ற காரணத்தினால் அவர் எந்த நேரத்திலும் ஒளி பெறலாமல், தடுமாறாமல், உறுதியாக நின்று ஆணித்தரமான பதிலை சொன்ன ஒரே முதலமைச்சராக 5 ஆண்டு காலம் அவர் சட்டமன்றத்தை நடத்தி காட்டினார் என்பதுதான் வரலாறு. இந்த அடிப்படையில் 5 ஆண்டு காலம் தமிழகத்திற்கு தேவையான, மக்களுக்கு தேவையான ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் நிறைவாக தர வேண்டும். அந்த வகையில்தான் உண்ண உணவாக, உடுக்க உடையாக,
குடியிருக்க வீடுகளாக இப்படி பார்த்து பார்த்து செய்ததோடு மட்டுமல்லாமல் கல்வித்துறையில் எண்ணற்ற பல சாதனைகளை பழனிசாமி அரசு 2019 லேப்டாப் நிப்பாட்டாரு. அம்மா திட்டம் 2019 தாலிக்கு தங்கம் நிப்பாட்டிட்டார் பழனிசாமி. இதையெல்லாம் இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர்கள் 10 லட்சம் மாணவ செலவுகளுக்கு உரிய லேப்டாப்பை தந்த முதலமைச்சராக, நிறுத்தப்பட்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்திய முதலமைச்சராக அவர் விளங்கினார்கள். நம்முடைய தமிழகத்தில் வட தமிழ்நாடு மேற்கு தமிழ்நாடு தான் தொழில் வளர்ச்சியில் முன்னேறுகின்ற நிலை இருக்கின்ற காரணத்தை உணர்ந்து ஒரு நாடு தொழில் வளத்தில் முன்னேறினால்தான் நாட்டுடைய பொருளாதாரம் உயரும், தனிநபருடைய வருமானம் உயரும். தனிநபருடைய வருமானம் உயர்ந்தால் அந்த கிராமத்தினுடைய வருமானம், அந்த நகரத்தினுடைய வருமானம் உயரும். அதுதான் நாட்டுடைய வளர்ச்சி உயர்வதற்குரிய வழிமுறைகளை என்பதை நாமெல்லாம் நன்றாக அறிவோம். அந்த வகையில் நம்முடைய தென் மாவட்டங்களில் தெற்குத்திய மாவட்டங்களில் இருந்து படித்த இளைஞர்கள் வெளி மாநிலங்களோ அல்லது வெளிநாடுகளில் சென்று வேலைவாய்ப்பை தேடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை நம்முடைய தளபதி உணர்ந்து அவர்கள் தென் மாவட்டங்களில் மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தேனி இப்படி பின்தங்கி இருக்க தொழில் வளத்தில் பின்தங்கிய மாற்றத்தை கருத்தில் கொண்டு உலகத்தில் இருக்கிற முதலீட்டாளர்லாம் இன்றைக்கு தமிழகத்திற்கு கூட்டு வந்து மாநாடு நடத்தி அந்த முதலீட்டாளர் பல லட்சம் கோடி ரூபாய்களை முதலீடாக பெற்று இன்றைக்கு தென் மாவட்டம் தொழில் வளர்ச்சியில் வட மாவட்டங்களுக்கு இணையாக ஏன் ஒருபடி மேலாக தொழில் வளர்ச்சி பெறுவதற்கு என்று நல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு நம்முடைய இளைஞர்கள் இந்த மாவட்டத்திலேயே இந்த தெற்கத்திய பகுதியிலேயே வேலைவாய்ப்பை உருவாக்கிடுவ நல்ல சூழலை நம்முடைய தளபதி அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதனை எல்லாம் இந்த நேரத்தில் நான் பணிவோடு கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள், இன்றைக்கு தளபதி அவர்கள், இவர்கள்தான் மக்களால் ஓட்டு போட்டு முதலமைச்சரான முதலமைச்சர்கள். நான் உள்பட புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் நியமனம் செய்யப்பட்டது. பழனிசாமியும் சின்னம்மா அவர்களால் நியமனம் செய்ய முதலமைச்சர் தான் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக மீண்டும் நம்முடைய முதலமைச்சராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்ட முதலமைச்சர், மீண்டும் ஆளுகின்ற முதலமைச்சராக நம்முடைய தளபதி அவர்கள் வர வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தல். இந்த தேர்தலில் நம்முடைய பெண்கள் நாட்டின் கண்கள் என்று எண்ணி நம்முடைய தளபதி அவர்கள் பல்வேறு திட்டங்களை தாய்மார்கள் தான் அந்த குடும்பத்தினுடைய குடும்பத் தலைவியாக இருந்து பல்வேறு நிலைகளில் பொறுப்புகளை ஏற்று அனைத்து பணிகளையும் கடமையும் செய்கின்றவர்கள் நம்முடைய தாய்மார்கள் எண்ணி தாய்மார்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு உரிமை தொகை மாதா மாதம் வழங்குகின்ற நிலை 3 மாசத்துல மொத்தமாக சேர்த்து கொடுத்துட்டு வரப்போற 2 மாசத்துலயும் சேர்த்து 5000 ரூபாய். அவங்களுக்கு தெரியாது, ஒரே நாள் இரவில் எல்லாருடைய பேங்க் கணக்கு வங்கி கணக்கு 5000 ரூபாய் போயிடுச்சு. காலைல பேங்க் அதிகாரிகளை கூப்பிட்டு, ஐயா உங்க பேங்க்ல 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்தது? நம்ம முதலமைச்சர் தான் கொடுத்துருக்காரு. அப்படியா அப்படின்னு சொல்லி உடனே பாஸ்புக் அது போய் எல்லாம் வாங்கிட்டீங்களாமா? நீங்க வாங்கிட்டீங்களா? அதே சந்தோஷம் உட்காந்துருக்கீங்களே, தெரியுது நல்ல. ஆக ஒவ்வொருவருடைய மனநிலையை அறிந்து அவருடைய குறைகளை தீர்க்கின்ற முதலமைச்சராக நம்முடைய தளபதி அவர் இன்றைக்கு நாட்டை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் என்பதை நான் நன்றாக அறிவேன். அவர் கூட்டணி அமைச்சார். நாடாளுமன்ற தேர்தலில் 2 நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியை அப்படியே ஒருங்கிணைத்து வெற்றி. சட்டமன்ற தேர்தல் இப்போ வெற்றி சென்ற 21. இப்பையும் மீண்டும் ஆண்ட முதல்வர் மீண்டும் ஆளுகின்ற உரிமையை பெறப்போகின்ற மக்களால் பெறப்போகின்ற முதலமைச்சராக நம்முடைய தளபதி வள வருவார் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சுருக்கமா சொல்லிட்டேன். நான் என்னை எப்படி வெளியேற்றினாங்க, தாய் என்பதோடு என்னை எப்படி நம்முடைய தலைவர் கழக தலைவர் தாங்கி பிடித்து இப்ப மறுபடியும் உங்ககிட்ட கொண்டாந்து சேர்த்திருக்காரு. நீங்க போங்க, நீங்க போய் நம்ம சொந்த பந்தங்கள்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அவருக்கு அந்த மனப்பார்ப்புக்கு ஒரு தாய் மக்கள், நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற நிலையில் தான் புரட்சி தலைவர் அண்ணா அவர்கள் கண்ட கனவு நிறைவேறியது. இப்பொழுது நம்முடைய தளபதி அவருடைய கனவு தென் தமிழ்நாடு முழுக்க நான் போயிட்டு வந்துட்டேன். எங்க தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி,
நாளைக்கு இப்போ இங்கே ஆண்டிப்பட்டி, நாளைக்கு வந்து ஸ்ரீலிபுத்தூர், விருதுநகர், அப்புறம் சிவகங்கை இப்பெல்லாம் போய் பார்த்துட்டு சொந்த பந்தங்கள்லாம் பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு அவங்களுடைய எண்ணங்கள்லாம் எந்த நிலையில் இருக்குதுன்னு கேட்டார் என்னைய. மறுபடியும் நீங்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தான் தென் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் பரவலாக ஒரு எண்ணங்கள் இருக்கிறது. பொதுமக்களத்தில் ஒரு எண்ணம் இருக்கு. சிறப்பான ஆட்சியராக எந்த பக்கமும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையில் எடுத்து எந்த ஜாதி பிரச்சனை இல்லை, மத கலவரம்லாம் இல்லை, எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு இருக்காங்க, எல்லா தேவைகளையும் பூர்த்திக்கிற முதலமைச்சராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படி என்னை அனுப்பிச்சிருக்காங்க. மீண்டும் ஆண்டிப்பட்டி தொகுதியில் நம்ம கடமலை கொண்டு இந்த பகுதியில் உங்களையும் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. இன்னைக்கு எடுத்த சர்வே பிரகாரம் நம்முடைய தேனி மாவட்டத்தில் பொருளாதாரத்தில் ஒன்றியங்கள் வாரியாக, நகரங்கள் வாரியாக, பேர்கள் வாரியாக கடமலை ஒன்றியம் ஒன்றுதான் பொருளாதாரத்தில் முன்னேறி போய் கொண்டிருக்கின்ற புள்ளி விவர கணக்குகள் வருது. அது உங்களுடைய உழைப்பினால் வந்தது. இங்கே கிடைக்கிற மூலப்பொருளை வைத்து நீங்கள் உழைக்கின்றீர்கள். அதன் மூலமாக நீங்கள் தனியார் வருமானத்தை பெறுகிறீர்கள். அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரம் உயர்கிறது. உங்களுடைய பொருளாதாரம் வளர்கின்ற காரணத்தினால் நம்முடைய மாவட்டத்தினுடைய பொருளாதாரம் வளர்கின்ற ஒரு சூழ்நிலை புள்ளி விவர கணக்கு சொல்லுகின்ற அடிப்படையில் இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து ஒன்றியங்களுமே கடமலை மேலே ஒன்றியம்தான் பொருளாதார நிலையில் உயர்ந்து கொண்டு போய் இருக்கிறது என்பதனை எண்ணுகின்ற பொழுது உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் அனைவரும் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு தன்னிறைவு பெற்ற ஒன்றியமாக நம்முடைய ஒன்றியம் விளங்கிக் கொண்டு இருக்கிறது. அதற்கு உங்களுடைய உழைப்பு தான் மூலதனம் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக பெரியோர்களே, தாய்மார்களே, நடைபெற இருக்கின்ற தேர்தல் எத்தனை அச்சுறுத்தல் வந்தாலும் தமிழகம் சொல்லுங்க தலை வணங்காது. டெல்லி பட்டணத்திலிருந்து நம்முடைய தளபதியை பல்வேறு நிலைகளில் அழுத்தம் கொடுக்கிறாங்க. அதாவது வந்து ஒரு மாநிலத்திற்கும் நிதி பகிர்வு உண்டு. அந்த தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கின்ற கலெக்ஷன் ஆகிற வரி இருக்குல்ல, அந்த வரியை மீண்டும் மாநிலத்துக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கு, ஒன்றிய அரசுக்கு இருக்கு. இது அரசியல் சட்டத்தின்படி செய்தே ஆக வேண்டும். 3 நிதி கமிஷன் நியமிச்சிருக்காங்க. 3 நிதி கமிஷன்ல மொத்தமாக நமக்கு 40% நிதி பகிர்வு வர வேண்டும். தமிழுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு 40% தர மறுத்து வெறும் 4% மத்திய அரசு, ஒன்றிய அரசு நமக்கு தந்தது. இதில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர், நீ என்ன அச்சுறுத்தல் பண்ணாலும் சரி, நான் சொல்லுங்க தலையக்கூடிய தமிழக மக்களை நான் காப்பாற்றி தீர்வேன். எப்படி? மாநிலத்தினுடைய சொந்த நிதியை கொண்டு உங்கள் திட்டையும் தமிழக அரசுடைய திட்டங்களையும் நிறைவேற்றி காண்கிற முதலமைச்சராக இன்றைக்கு மாண்புமிகு தளபதி அவர்கள் அத்தனை திட்டங்களையும் 100% செய்து முடித்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. 40% தர வேண்டிய நிதி 4% கொடுத்த நிலையிலும் கூட மக்களுடைய நலத்திட்டங்கள், அந்த நலத்திட்டங்கள் தொலைநோக்கு பார்வையுடைய திட்டங்களாக, தொலைநோக்கு பார்வையிடக்கூடிய திட்டங்கள் என்று சொன்னால் திட்டத்துடைய பலன் இன்றைக்கு வாழ்கின்ற மக்களுடைய திருக்கரங்களில் நேரடியாக கிடைக்கிற ஆட்சியை இன்றைக்கு வாழ்கின்ற மக்களும் அந்த திட்டத்துடைய முழு பயனும் பெற வேண்டும். எதிர்காலத்தில் 50, 100 ஆண்டுகள், 200 ஆண்டுகளுக்கு பின்னாலேயும் இந்த திட்டத்துடைய பலனை அவர்கள் பெற வேண்டும் என்றுதான் நம்முடைய தளபதி அவர்கள் பார்த்து அத்தனை திட்டத்தையும் நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காக, நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காக பார்த்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நம்ம நிறைய அறிவு. முன்பெல்லாம் வந்து திட்டத்தை அறிவிப்பாங்க, அதிகாரிகள் பார்த்து கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களே நேரடியாக மக்களை சந்தித்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மற்ற மாவட்டங்கள் அமைச்சர்கள் மூலமாக வழங்குகின்ற ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழலை அந்த திட்டம் முழுமையாக 100% நிறைவேறியுள்ளதா என்பதை தலைமைகள் ஆய்வு செய்கிறார். இதுதான் ஒரு நல்ல அரசுக்கு நிர்வாக திறமை படைத்த முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இந்தியாவில் ஆளுகின்ற 38 மாநிலங்கள் ஆளுகின்ற முதலமைச்சரை காட்டிலும் முன்னிலை முதலமைச்சராக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக பணிவோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுகிறேன். இந்த நேரத்தில் தான்
வருது தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களை போன்ற கழகத்திலிருந்து பிறந்தவர்களை, ஏதோ சில பல காரணால் பிரிந்தவர்களை மீண்டும் அரவணைத்து எங்களையும் அவரோடு சேர்த்து பயணிக்கின்ற ஒரு அரசியல் வரலாற்றை நம்முடைய தளபதி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதனையும், எந்த நேரத்திலும் துளி கூட நன்றியுணர்வுள்ள நன்றி கட்ட ஒரு அரசியல்வாதி இந்த லோகத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் யார் அது? சத்தம் போட்டு சொல்லுங்க, இன்னும் சத்தம் போட்டு சொல்லுங்க. அது இந்த லோகமே நன்றாக அறிந்திருக்கிறது. இன்னைக்கு போய் டெல்லியில் போய் உட்கார்ந்துருக்காரு. நேற்று போனவர் இன்னும் யாரையும் பார்க்கல. நேற்று போனவர் யாரையும் பார்க்கல. அவர்களெல்லாம் இங்கு வந்து பேசுகின்ற நிலை இருந்தது. அந்த நிலையை இன்றைக்கு அடகு வைத்து அடிமையாக அங்க போய் உட்கார்ந்துருக்காங்க. என்ன இதற்குத்தான் மாநிலத்தில் சுயாட்சி வர வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா ஒலித்த அந்த குரல் மீண்டும் இப்பொழுது தலைவர் அந்த குரலை எழுப்பியிருக்கிறார். நாமெல்லாம் ஒருங்கிணைந்து தலைவரின் குரலுக்கு வலு சேர்க்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக வருகின்ற காலங்கள் நம்முடைய தமிழ் மக்களுக்கு அவருடைய வாழ்வு வளம் பெறுவதற்கும் மேம்படுவதற்கும் ஆண்ட நம்முடைய தளபதி மீண்டும் ஆளுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அவருக்கு நீங்கள்லாம் மனமுவந்து தருகின்ற நிலையில் இருக்கிறீர்கள். 234க்கு 234 என்ற நிலையை தமிழகம் பெற வேண்டும், ஒரு மகத்தான வெற்றியை பெற வேண்டும், மீண்டும் நம்முடைய தளபதி அவர்கள் முதலமைச்சராக தமிழகத்திற்கு வர வேண்டும் என்ற நிலையை இன்னைக்கு எடுத்தாக வேண்டும் என்ற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அந்த நிலையை நீங்கள் உறுதியாக எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு தான் தளபதி உங்களை சந்திக்க என்னை அனுப்பியிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு, நமது சின்னம் நல்லா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க, உங்க பக்கத்து சவுண்டே வரலையே. இந்த லோகத்தை இயக்கிட்டு இருக்கிறது 9 கோள்கள். 9 கோள்கள் தான் ஐயா. நான் முடிச்ச பிறகு நீங்க வந்து பேசுங்க. இந்த லோகத்தை இயக்கிட்டது 9 கோள்கள். இந்த 9 கோள்களையும் பவர்ஃபுல் கோள் என்ன? சூரியன் தான். சூரியன் எப்படி எந்த இதில் தான் அண்ணா அந்த யோசனை பண்ணி இந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்தா தெரியாது. இந்த சூரியன் தான் எந்த காலத்திலையும் ஆளுகின்ற நிர்வாக திறமை படைத்தது சூரியன். மீண்டும் உதய சூரியன் நம்முடைய தமிழகத்தை ஆண்ட சூரியன் மீண்டும் ஆளுகின்ற பொறுப்பினை எந்த காலத்திலும் ஆள வேண்டும் என்ற நிலையை உருவாக்குகின்ற தேர்தல் தான் வருகின்ற தேர்தல் என்பதனை சொல்லி, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுடைய ஆதரவினை நம்முடைய உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து உங்களுடைய பொன்னான வாக்குகளை வாக்களித்து மகத்தான வெற்றி பெற அனைவரும் நன்றி. வணக்கம்.